அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல். நம்ம எவ்வளோ தான் டேஸ்ட்டாக சமைச்சாலும் நம்மளே சமைச்சு சாப்பிடும்போது எல்லாரும் அதை பாராட்டினாலும் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, போர் அடிக்கும். கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா மேத்தி சேர்த்துக்கிறேன். இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து துவரம் பருப்பு, அரிசி, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இருக்குது. இது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் 100% உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு இந்த மாதிரி மசிச்சு கொடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கேரட், முள்ளங்கி, அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். பந்தல் அவரைக்காய் சொல்லுவோம் இல்லையா, அது. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முருங்கைக்காய் இல்லை கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சோம். ஸோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நான் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் வந்து இப்போ சூடானதோ இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து எல்லாம் ஒன்று கூடி வதங்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒன்று கூடி வதங்கினாலே போதும். நல்லா இப்போ இதில் பார்க்கும்போதே தெரியும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறி, பருப்பு இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்து இந்த தாளிப்போடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இப்போ இது பவுடர் சேர்க்கணும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு இது சேர்க்கும் போது கட்டி தட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே இந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஒன்றா தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கலந்து விட்டுடலாம். அப்போ உங்களுக்கு கட்டி தட்டாது. நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும்போது லிட் போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்ட தாளிப்பெல்லாம் ஒதுங்கி வரும், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கு இல்லை நீங்கள் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். 100% செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.